சர்வத்திர சதா கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. கார்த்திகை மாதத்தினுடைய ஒவ்வொரு இல்லங்களிலும் ஆலயங்களிலும் நாம் ஏற்றி வழிபட வேண்டிய அற்புதமான தீபம்தான் டமரத்வனி. டமரம் என்றால் அது ஒரு ஒலியை கொடுக்கின்ற, ஓசை கொடுக்கின்ற, இறை தத்துவத்தை மட்டும் கொடுக்கின்ற, டமருக தந்த சக்திகள் கிடைக்கின்ற அந்த துவனி என்கின்ற ராகத்தை போல, துவனி ஸ்வரம் ராகம் என்கின்ற போல அந்த துவனி பிறக்கின்ற தீபமானது தான் டமரத்வனி தீபம். இந்த டமரத்வனி தீப 3 விதமான சக்திகளை, அதான் திருசக்தி. அப்படி இந்த திருக்கார்த்திகை மாதத்திலே, என் மாதம் முழுவதும் சரி, இல்லத்தில் ஒவ்வொரு நாளும் சரி, திருக்கார்த்திகை பொழுது வீடு முழுவதும், ஆலயங்கள் முழுவதும் ஏற்றி நாம் வழிபட்டால், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்திலே நடந்த சில சிரமங்கள், அதற்கான தீர்வு, நடந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள், கஷ்டங்கள், அதுகளுக்கு ஒரு தீர்வு, நடக்கப் போகின்றது எல்லாம் சுபமாக, மங்களகரமாக, வெற்றிகரமாக நடைபெறுவதற்காக இந்த டமரத்வனி தீப விளக்கு நமக்கு அற்புதமான ஒரு நல் பலனை கொடுக்கும். குருவர்களால இந்த குரோதி வருஷம் 2024 வருஷத்துல இந்த திருக்கார்த்திகை தீபத்தின் அந்த தீப விளக்கு நமக்காக இப்போது வெளிவந்திருத்து, அனைவரும் அதை பெற்றுக்கொள்ளலாம். எங்கெங்கெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம்? ஸ்ரீ மாதங்க விஷ்ணு வல்லப மகரிஷி அவருடைய பெருள் ஆசியுடன், நல்ல ஆசியுடன், அருட்பெரும் ஆசியுடன், முப்பெரும் தேவியர்களான ஸ்ரீ துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி ஆகிய அற்புதமான 3 சக்திகளையும் பெற்று தரவல்ல தீப விளக்கு. உதாரணமாக, நாம் வீட்டிலே என்னென்னமோ நல்ல காரியங்கள்லாம் செய்து கொண்டே இருப்போம். அருகில் உள்ளவர்கள், அதற்கு பிடிக்காதவர்கள், வேண்டுமென்று அதை செய்ய தெரியாதவர்கள், செய்ய முடியாதவர்கள் அதை தடுத்து நிறுத்துவது போல் தீய சக்திகளுடன் அவங்க வீட்டில் உள்ள குப்பையில் கொண்டு நம்ம வீட்டு வாசலில் கொட்டுவாங்க. அவங்க வீட்டில் இருக்கிற கழிவுகளை கொண்டு நம்ம வீட்டு வாசலில் கொட்டுவாங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அந்த தீய சக்திகளும் உள்ளே வராது. இதெல்லாம் நம்மளுடைய குப்பையிலே அடுத்த வீட்டில் கொட்டுவதற்கு நமக்கு எந்தவித அருகதையும் கிடையாது. அப்படி அடுத்தவர்கள் மனம் வேதனைப்படும் பொழுது அவருடைய குடும்பத்திலே அது தாக்கி பெரும் விதமான ஏமாற்றங்களும் நஷ்டங்களும் வரும். எதுவும் என்னுடையதல்ல என்கின்ற, அதுவும் என்னுடையதல்ல, எதுவும் என்னுடையதல்ல, எதுவும் என்னுடையதல்ல, அருளாளா, அருணாச்சலா, அனைத்தும் உன்னுடையதே அப்படின்னு சொல்லுங்க. எப்படி இந்த தீப விளக்கு ஏற்றும் போது தூய பசுனை, பியூர் கௌகி அப்படி கிடைக்கலன்னா சுத்தமான நல்லெண்ணெயை வைத்து ஏற்றிக்கொண்டு தீப விளக்கை ஏற்ற வேண்டும். இப்படி ஆன்மீக முன்னேற்றத்திற்கு நல்வழி காட்டுகின்ற அற்புதமான புண்ணிய சக்தி தினமும் ஒரு நித்திய ஹோமம் பண்ணால் என்ன பலனோ அந்த பலன் கொடுக்கும். இந்த விருத்தியாகும், அபிவிருத்தியாகும் என்று சொல்வார்கள். இப்படி சித்தர்களின் வழிகாட்டுதல், தொட்டு காட்டப்பட்ட அந்த அற்புதமான விளக்கானது பலவிதமான மண்களை ஒன்று சேர்த்து மண் விளக்கு என்று சொல்லும்போது அகல் விளக்கு, மண் விளக்கு, அப்படி ஆக்கப்பட்ட 3 நிலைகள் கொண்ட 2 விளக்குகள் கொண்டதுதான் டமரு துவனி தீப திருசக்தி விளக்கு. ஒன்று ஓங்கார பிரணவத்தை வெளிவிட்டு கொண்டே இருக்கும், என்றொரு அம்பாள் சக்திகளை கொடுத்து கொண்டே இருக்கும். இப்படி நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய இடமானது நம்மளுடைய தமிழ் முறையிலே வட்ட ஒளி ஈர்ப்பு கைப்பெட்டி, என்ன சொல்லுவோம், செல்போன். அதில் அந்த நம்பரை கொடுக்கப்பட்டு விட்டது. அதாவது ஸ்ரீரங்கத்திலே 9488765604 மற்றும் மயிலாப்பூர்ல 8072692476. இந்த இடத்துல நீங்க உடனடியாக தொடர்பு கொண்டு, ஒவ்வொரு இடங்களிலும் 25 விளக்குகள் மட்டும் வரப்பட்டது. உடனடியாக நீங்கள் முந்திக் கொண்டு உங்களுடைய ஆன்மீக பயணத்தில் வெற்றியும் சந்தோஷத்தையும், நீங்கள் அன்றன்று செய்ய வேண்டிய கடமைகளை, இறை பூஜைகளை ஆற்றும் பொழுது உங்களுடைய தர்ம சக்தியும் சேர்ந்து பல லோகங்களுக்கு சென்று பல தலைமுறைகளை கரையேற்றி பல தலைமுறைகளை காவந்து செய்கின்ற அற்புதமான திருவிளக்கு தான் டமருக திருசக்தி தீப விளக்கு. உடனே பெற்றுக்கொண்டு நீங்கள் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா, அருணாச்சலா.